வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, பிரபல நகைச்சுவை நடிகர் யோகி பாபு அவர்களுக்கும் வலைபேச்சு டீமுக்கும் இடையில நடக்கிற பிரச்சனையை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நகைச்சுவை நடிகர் யோகி பாபு அவர்கள் சமீபத்தில் ஒரு யூடியூப் சேனலுக்கு கொடுத்த பேட்டியில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரபல யூடியூப் சேனலில் தன்னை பற்றி தான் ஷூட்டிங்க்கு ஒழுங்காக வரமாட்டேன் அப்படிங்கிறதும், டப்பிங்க்கு சரியான நேரத்தில் போகிறதில்ல, டப்பிங்கை சரியான நேரத்தில் முடிச்சு கொடுக்குறதில்ல அப்படின்ட்டு அவங்க சொன்னதாகவும், அதுக்கு இவர் அந்த டீமை ஃபோன் பண்ணி கேட்டிருக்கிறாரு. அவர் கேட்டதுக்கு இவங்க நீங்கள் எங்களை சரியாக கவனிக்கலை, நீங்கள் எங்களை கவனிங்க, நாங்கள் எதுவும் பேச மாட்டோம் அப்படின்னு சொன்னதாகவும் ஒரு யூடியூப் இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. கேட்டவுடனே என்னடா இது அப்படின்னு திரும்ப ஃபோன் அடிச்சு அவர்கிட்ட, சார் என்ன சார் நான் வேணால் கான்ஃபரன்ஸ் போட்டுமா, அதுமாரி இல்லை நடக்காது. ஏன் சார் இதில் ஒரு ஒரு வருமானம் வர்றதுக்காக யார் வேணாலும் போட்டு, நீங்களும் சினிமாவில் தானே சார் இருக்கீங்க, யாரையும் குறை சொல்லாதீங்க, தப்பாக சொல்லாதீங்க சார் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதுக்கு ஒரு அடுத்த பதில் தம்பி அவங்ககிட்ட என்ன தெரியுமா வருது, நீங்கள் என்ன கவனிக்க மாட்டீங்க எங்களை அப்படின்னாங்க. இதுக்கப்புறம் நான் என்ன பதில் பேசுவேன்? அது அவர் எந்த யூடியூப் சேனல் பேரே சொல்லலை, யார் சொன்னாங்க அப்படிங்கிறதையும் அவர் சொல்லலை. ஆனால் இந்த வலைபேச்சு பிஸ்மி சாரும் அந்தணன் திரு சக்திவேல் அவர்கள் இவங்க 3 பேரும் இது தங்களை தான் சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் எங்களுக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க, எங்களை தான் டேக் பண்ணி கேட்குறாங்க அப்படின்ட்டு யோகி பாபுக்கு பதில் கொடுக்குற விதமாக ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க வலைபேச்சில். ஸோ அந்த வீடியோவில் ரொம்பவே யோகி பாபு ஒரு அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா யோகி பாபு ஒரு நடிகர் இல்லை, யோகி பாபு ஒரு குப்பை, யோகி பாபு பண்ணுறது காமெடியே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அவங்க பேசியிருந்தாங்க. நிற்க போகிறோம், ரஜினி கமல் அஜித் எல்லாம் விட்டு ஈத்தரைட்டே போய் கையெழுந்த போகிறோம். ஸோ இந்த விஷயங்கள் தான் சோசியல் மீடியாவில் இன்றைக்கி ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த விவகாரங்கள் யார் சொல்வது உண்மை, யார் சொல்வது பொய் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அது மட்டும் இல்லை, அந்த வலைபேச்சு டீமில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, அதாவது வேதாளம் படப்பிடிப்பப்போ ஒரு பிரபல நடிகர் தன்னை யோகி பாபு அவர்கள் கையை பிடிச்சதுக்கு டோன்ட் டச்னு சொன்னார், அந்த நடிகர் வேறு யாரும் இல்லை அஜித் சார் தான் அப்படின்ட்டு யோகி பாபுவே அந்த வலைபேச்சு டீமுக்கு ஃபோன் பண்ணி சொன்னதாகவும், அதை தாங்கள் அவர் சொன்னதை கேட்டு தங்களோட யூடியூப் சேனலில் அந்த அஜித் சாரோட பேரையே சொல்லாமல் ஒளிபரப்புனதாகவும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, யோகி பாபு அவர்கள் தான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உண்மை அப்படிங்கிறத நிரூபிக்கணும். இல்லை, அவர் ஒரு முருக பக்தர், அவர் கோயிலில் சத்தியம் பண்ணணும், இல்லைன்னு நீங்கள் சொல்கிற இடத்துக்கு வாங்க, நீங்கள் சொல்கிற இடத்துக்கு கூப்பிடுங்க, நாங்களே சத்தியம் பண்ணுறோம் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப ஒரு ஆக்ரோஷமாக பேசியிருந்தாங்க. சாமி முன்னாடி அவர் சத்தியம் பண்ணட்டும், இவனுக்கு பணம் கேட்டானுங்க அப்படின்னு சத்தியம் பண்ணட்டும். இன்னொரு சத்தியமும் பண்ணணும். முன்ன பக்கத்துல யாரோ ஒரு முன்னணி நடிகர் உட்காந்துக்கிட்டு சொன்னாரா, ஆமாமா என்கிட்டையும் தான் கேட்டாங்கன்னாரா, அவரும் அப்படி சொன்னாருன்னு ஒரு சத்தியத்தை இல்ல, உண்மையான முருக பக்தனா யோகி பாபு இருந்தாருன்னா தயவு செய்து வாங்க, திருத்தணிக்கு போவோம். இல்ல ஒருவேளை நான் 25 லட்சம் ரூபா ஒரு நாளைக்கு சம்பளம் வாங்குறேன், அதை விட்டுட்டு எப்படி உங்களுக்காக வர முடியும்னு அவர் சொன்னாருன்னா, உங்க வீட்டு பக்கத்திலேயே ஏதாவது முருகன் கோயில் இருந்ததுன்னா வாங்க, நானும் வர்றேன். வரும்போது அந்த குழந்தையும் கூட்டிட்டு வர சொல்லுங்க, ஏன்னா அவருக்கு ஒரு குழந்தை இருக்குல்ல, அந்த குழந்தையும் கூட்டிட்டு வந்து அந்த குழந்தை மேல சத்தியம் பண்ண, நம்ம வீட்டு பிள்ளைகளையும் கூட்டுவோம், சத்தியம் பண்றோம். என்னடா சின்ன பிள்ளை தனமா இருக்கே, சின்ன பிள்ளை மாதிரி பேசுறாங்கன்னு நினைக்காதீங்க. ஸோ இந்த விஷயங்கள் தான் ரொம்ப வைரலா போய்கிட்டு இருக்கு. இதுக்கு யோகி பாபு பதில் சொல்ற மாதிரி என்ன பண்ணியிருந்தாருன்னா, அஜித் சார் நடிகர் யோகி பாபு அவர்களை ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோவை தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் ஷேர் பண்ணியிருந்தார். ஸோ இது அந்த வலைபேச்சு டீமுக்கு யோகி பாபு அவர்கள் கொடுத்த பதில் அப்படின்னும் சொல்லப்படுது. ஸோ இப்போ இந்த பிரச்சனையில் யோகி பாபு அவர்களுக்கு ஆதரவாக சில பேரும், வலைபேச்சு டீமுக்கு ஆதரவாக சில பேரும் மாற்றி மாற்றி பேசிக்கிறாங்க. ஸோ எது எப்படியோ தெரியல, இந்த பிரச்சனையோட உண்மையான நடந்தது என்ன அப்படிங்கிறது யோகி பாபு அவர்களுக்கும் வலைபேச்சு டீம் மட்டும்தான் நம்ம தெரியும். ஸோ அவங்க இந்த பிரச்சனையை இப்படியே முடிச்சுக்கிடுவாங்களா, இல்லை மேலும் மேலும் வளர்த்துட்டே போவாங்க அப்படிங்கிறத நம்ம வருங்காலத்தில் பார்க்கலாம். நன்றி.